வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் பார்த்தீங்கன்னா மொறுன்னு ஒரு கிறிஸ்பியான உளுந்த வடை எப்படி செய்யுங்க இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மொறுன்னு உளுந்த வடை எப்படி செய்யுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உளுந்த வடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வெள்ளை உளுந்து உருண்டை உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பச்சரிசி, இப்போ சாப்பாடு பச்சரிசியாக இருந்தாலும் எந்த பச்சரிசியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதையும் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்காங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம 2 தடவை நல்லா கழுவி நல்லா வெள்ளையே தண்ணி வர அளவுக்கு நல்லா கழுவி கீழே ஊற்றிடலாம். கீழே ஊற்றிட்டு ஊற வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வடைக்கு ஊற வச்சு அரிசி உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊறின பிறகு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ இது போல் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிங்கன்னா மிக்சியில் அரைக்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப மிக்சி ஜார் வந்து சூடாகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பச்சரிசியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருந்த உளுந்தை பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக உளுந்த பருப்பு ஊற வச்சதுனால 2 திருவையாக போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து, அதிகமாக நம்ம உளுந்த வடைக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். வடைக்கு பார்த்திங்கன்னா மாவு நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதை நான் உப்பு சேர்க்கல பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் உப்பு சேர்க்காம தான் இப்போ கலந்துருக்கேன். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வடைக்கு பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் இது போல் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. குட்டியாக பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா சிறிதளவு சேர்த்துக்கோங்க. மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. இது 1-2 உடைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடை வந்து போடுறப்ப மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே நீங்கள் சால்ட்டு சேர்த்துறாதீங்க. வடைக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் கலந்து வச்சுக்கோங்க. இது கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ கையை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க. கையில் வந்து மாவு கொஞ்சம் எடுத்து இது போல் உருட்டிட்டு தட்டிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா இது போல் தொலை போட்டுக்கோங்க. எவ்வளோ நம்ம ஆயில் சேர்த்துக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வடைகளை சேர்த்துருங்க. உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு அப்படியே திருப்பி விட்டுடலாம்.
2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வந்து கலர் மாறணும், ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு, அப்போ தான் உங்களுக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ப்ரௌனாக லைட்டாக இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மொறுன்னு கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா வடை, உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நம்ம எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துருவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான உளுந்த வடை நம்ம வீட்டிலே எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்க. கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.